எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபை பற்றியும் சொல்லுகிறேன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதுகிறத பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உண்டான உறவு மிகப்பெரிய ரகசியம். ஆனா அந்த ரகசியம் மிக அழகாக யூதர்களுடைய திருமண சடங்குகளிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்லா தெரியும். ஆகவேதான் ஒவ்வொரு சபைக்கு நிருபங்கள் எழுதும் போதும் அந்த திருமண சடங்குகளை ஒட்டிய அநேக உபதேசங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களாக எழுதியிருப்பார். யூதர்களுடைய திருமண சடங்குகள் அப்படிங்கிறது வெறும் கலாச்சார நிகழ்வுகள் மட்டும் அல்ல, அவை எல்லாமே கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான உறவை வெளிப்படுத்துகிற நிழலாட்டமான ரகசியமான மறைபொருளான காரியங்களாக இருக்கின்றன. இந்த பதிவுல யூதர்களுடைய திருமண சடங்குகளையும் அதையொட்டி அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு எழுதிய நிருபங்கள்ல சொல்லப்பட்ட மிக முக்கியமான காரியங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். யூதர்களுடைய திருமண சடங்குகள்ல செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எப்படி பரலோகத்துக்கும் நிழலாக இருக்கிறது, மறைபொருளாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் எல்லாரும் அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருக்கும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் திருமண சடங்குகளை தான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். முதலாவதாக நிச்சயதார்த்தம். பழைய யூத வழக்கத்தின்படி நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது இன்றைய உலக மனிதர்கள் செய்து கொள்ளுகிறது போல சாதாரண வாக்குறுதி அல்ல. மாறாக யூதர்கள் செய்து கொள்ளுகிற நிச்சயதார்த்த உடன்படிக்கையானது சட்டபூர்வமான திருமணத்திற்கு இணையானது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது முதற்கொண்டு அவர்கள் கணவன் மனைவியாகவே கருதப்படுவார்கள். ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்தின்படி திருமணம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, அது ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை தேவ சமூகத்தில் செய்யப்படுகிறபடியினாலே இது முதற்கொண்டு இவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள், சாட்சிகள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள், சபை ஒத்துக்கொள்ளுகிறது, பரலோகமும் சேர்ந்து ஒத்துக்கொள்ளுகிறது. ஆகவே இது விலையேற பெற்ற ஒரு உடன்படிக்கையின் அம்சமாக இருக்கிறது. அந்த நிச்சயதார்த்த நிகழ்வுல மணமகன் மணமகளுக்கு மோகர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விலைக்கிரயத்தை செலுத்துவார். அந்த விலைக்கிரயம் என்பது தொகையாகவோ அல்லது வேறெந்த மதிப்புமிக்க பொருளாகவோ இருக்கும். அந்த மணமகள் இந்த மணமகனுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மிக்கவர் அப்படிங்கறத இந்த விலைக்கரையும் சொல்லிடும். இதுக்கு உள்ள இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னு. அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டீர்களே அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையாகிய நமக்காக தம்முடைய உயிரையே விலைக்கிரயமாக ஒரு மணமகனை போல கொடுத்தார். அதற்கு அடுத்ததாக கெத்துபா என்று அழைக்கக்கூடிய திராட்சரசம் மற்றும் உடன்படிக்கை. மணமகன் ஒரு கிண்ணத்துல திராட்சரசத்தை ஊற்றி அதை மணமகளிடம் கொடுப்பார். மணமகள் அந்த திராட்சரசத்தை குடித்தால் மணமகனுடைய அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதாக அர்த்தம். இதற்கான ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி ராபோஜனத்தின் போது இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுலும் இதை கொரிந்தி சபைக்கு நினைவூட்டுகிறார். அந்த திராட்சரசத்தை பருகுகிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூர்ந்து அந்த புதிய உடன்படிக்கையை தங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி அர்த்தம். யூதர்களுடைய திருமண ஒழுங்கில் அடுத்ததாக வருவது பிரிவு காலம். நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு மணமகன் மணமகளை உடனே திருமணம் செய்து கொள்ள மாட்டார். அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இந்த மணமகளை பிரிந்து செல்லுவார். அப்படி அந்த பிரிவு காலத்திலே மணமகன் மணமகளை விட்டு பிரிந்து செல்லும் போது என்ன செய்வார் அப்படின்னா, மணமகன் தன் தந்தையினுடைய வீட்டுக்கு சென்று வரப்போகிற புதிய மணமகளுக்காக ஒரு புதிய அறையை கட்டுவார் அல்லது வேறொரு அறையை ஆயத்தம் செய்வார். வரப்போகிற மணமகளுக்குரிய அத்தனை வசதிகளும் அங்கே இருக்கும்படி உறுதி செய்து கொள்வார். இதன் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். எப்படி ஒரு மணமகன் மணமகளுக்காக ஒரு புதிய அறையை ஆயத்தம் செய்ய போவாரோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய தம்முடைய திருச்சபைக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி சென்றிருக்கிறார். இந்த குறிப்பிட்ட வேலையில தான் மணமகள் இந்த மணமகன் எப்பொழுது வருவார் என்று தெரியாமல் எப்பொழுதுமே ஆயத்தப்பட்டு காத்திருப்பாள். இப்படிப்பட்ட ஒரு காத்திருக்குதலின் காலத்துல தான் இன்றைய திருச்சபை இருக்கிறது, நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்முடைய மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கான வாசஸ்தலத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்து முடித்த பின்பு திரும்ப வருவார். அந்த மணமகன் எப்பொழுது வருவார் என்று மணவாட்டி அறியாது இருக்கிறது போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையும் எப்பொழுது நிகழும் என்று திருச்சபை அறியாது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மணமகன் தன்னுடைய தந்தையின் வீட்டிலே மணமகளுக்காக ஒரு அறையை ஆயத்தம் செய்த பின்பு அல்லது ஒரு புதிய அறையை கட்டின பின்பு அந்த மணமகனுடைய தந்தை அந்த
அந்த அறையை சென்று பார்வையிடுவார். இந்த அறை போதுமானதாக இருக்குமா, அதில் தேவையான வசதிகள் எல்லாம் இருக்கிறதா என்று தந்தை சோதனை செய்த பின்பு மணமகனிடம் சொல்லுவார், இனி நீ திருமணம் செய்யலாம் என்று. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த நாளிகையை பிதா தவிர ஒருவரும் அறியான் என்று. யூதர்களுடைய திருமண ஒழுங்குல மூன்றாவதாக நடக்கிற மிகப்பெரிய ஒன்றுதான் மணமகனுடைய வருகை. மணமகன் தன்னுடைய தந்தையினுடைய அனுமதியை பெற்ற பிறகு நள்ளிரவிலேயோ அல்லது யாரும் எதிர்பாராத நேரத்திலேயோ மணமகளை தேடி வருவார். மணமகள் இருக்கிற இடத்திற்கு முன்பாக வரும்போது மணமகனுடைய தோழன் என்ன செய்வான் அப்படின்னா ஒரு எக்காலத்தை ஊதுவார். அப்படி ஊதப்படுகிற எக்காலத்துக்கு சோஃபார் என்று பெயர். அந்த எக்காலத்தை கொண்டு 3 விதமான சத்தங்கள் எழுப்பப்படும். அந்த 3 விதமான எக்கால சத்தங்கள்ல மணமகனுடைய வருகையை அறிவிக்கிற எக்கால சத்தம் ஒன்று இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட எக்கால சத்தத்தை தான் மணமகனுடைய தோழன் ஊதுவார். முன்குறிப்பாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த காத்திருப்பு காலத்துல மணமகள் தன்னை எப்படி ஆயத்தம் செய்து கொள்வாள் என்றும் மணமகனுடைய தோழன் ஊதுகிற அந்த எக்காலத்தினுடைய 3 விதமான சத்தங்கள் குறித்தும் இது எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும் இந்த பதிவுக்கு பின்பாக இன்னொரு பதிவில் உங்களுக்கு தனியாக கொடுக்க இருக்கிறேன். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மணமகனுடைய தோழன் ஊதுகிற எக்கால சத்தத்தை குறித்த ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாமே எப்படி வருவார்னா பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இது மணவாட்டியாகிய சபையின் எடுத்துக்கொள்ளப்படுதலை குறிக்கிற ஒரு அழகான நிகழ்வாக இருக்கிறது. யூதர்களுடைய திருமண ஒழுங்குல 4ஆவதாக நடைபெற இருக்கிறது என்ன அப்படின்னா திருமண பந்தல் மற்றும் விருந்து. இந்த திருமண பந்தல் குப்பா என்று அழைக்கப்படுகிறது. அந்த திருமண நிகழ்வுக்கென்று விசேஷமாக போடப்படுகிற ஒரு சிறிய பந்தலின் கீழே மணமகளும் மணமகனும் நிற்பார்கள். இது மணமகனுடைய அந்த புதிய வீட்டுக்குள்ளே மணவாட்டி நுழைவதை குறிக்கிற ஒரு அழகான சடங்காக இருக்கிறது. அதன் பிறகு 7 நாட்கள் அந்த திருமண விருந்து நடக்கும். வெளிப்படுத்துற விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து என்று நம்ம வாசித்திருக்கிறோமே, அந்த குறிப்பிட்ட விருந்துக்கு இந்த திருமண விருந்து எடுத்துக்காட்டாக ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. அதே போல திருமணத்திற்கு முன்பாக மணமகள் எடுக்கிற மிக்கா என்கிற ஒரு குளியல் சடங்கு உண்டு. இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னா மணவாட்டியாகிய சபை ஞானஸ்தானத்தினாலும் வார்த்தையினாலும் சுத்திகரிக்கப்படுவதை குறிக்கிறது. இப்படி யூதர்களுடைய திருமண சடங்குகளையும் ஒழுங்குகளையும் அதற்கு பின்பாக ஒளிந்திருக்கிற ஆவிக்குரிய காரியங்களையும் நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா சபையாகிய நாம் மணவாளனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக அவருடைய வருகை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது நிச்சயம். சபை என்பது ஒரு நிறுவனம் அல்ல, அது கிறிஸ்துவுக்காக நிச்சயிக்கப்பட்ட மணவாட்டி என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். சபையாகிய நாம் இப்பொழுது நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட அந்த காத்திருப்பு காலத்தில் இருக்கிறோம். மணமகன் நமக்கான ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய ஆடைகளை, நம்முடைய வாழ்வை அழுக்கில்லாமல், பாவம் இல்லாமல், இச்சைகள் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவாராக. இதற்கு அடுத்த செய்தியிலே மணமகளுடைய ஆயத்தம், எக்காலத்தினுடைய 3 சத்தங்கள், 10 கன்னிகைகள் பற்றிய உவமை இதோடு கூட எப்படி சம்பந்தப்படுகிறது, இவைகளை எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு பயன்படுத்திக் கொள்வது என்றெல்லாம் பார்க்க போகிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.